ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா த மாருதி அவென்யூ. நம்ம டெல்லி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் புதுசாக அண்டர்டேக் பண்ணியிருக்கிற அந்த ப்ராஜெக்ட் பேர் தான் த மாருதி அவென்யூ. இந்த மாருதி அவென்யூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர்ஸ் நெல்லிக்குப்பம் ரோட் சைடு வந்தீங்கன்னா அங்கே பாண்டூர் ஜங்ஷன் வரும். அந்த பாண்டூர் ஜங்ஷன்லேருந்து ரைட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாருதி அவென்யூ அமைஞ்சிருக்கு. இந்த மாருதி அவென்யூ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 சென்ட்ஸுங்க. இந்த 60 சென்ட்ஸையும் பிரித்து ரோட் காம்பவுண்ட் வால்னு போட்டு நமக்கு ஒரு 16 பிளாட்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த 16 பிளாட்ஸும் எப்படி நல்லா வெல் மெயின்டைன்டு ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 768 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1744 ஸ்கொயர் ஃபீட் வரையும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற என்ன சொல்கிறது, சென்னையில் நீங்கள் கேள்வியே படாத அளவுக்கு ஒரு மலிவான ரேட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா 768 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 16 lakhsல உங்களுக்கு கிடைக்கிது. அதேமாதிரி 1744 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு 36 lakhsல கிடைக்குது. இப்போதான் அப்ரூவல் ஆகியிருக்கு, டிஎன் ரேரா அப்ரூவ்டு, டிடிசிபி அப்ரூவ்டு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, லான்ச் ஆகி ஒரு 3 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே நமக்கு குவரிஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கம்மி ரேட் வந்து ரொம்ப நாள் நீடிக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா லேண்டோட டிமாண்ட் ஏற ஏற எங்களுக்கு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎன் 35 லே அவுட் 2669/2024 இதுதான் இதோட சர்வே நம்பர். 75க்கு 2024 டிடிசிபி. இங்கே சுற்றி நமக்கு பக்கத்தில் நிறைய அவென்யூஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 ஹவுசஸ், இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது. நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன சொல்கிறது, இப்போதைக்கு இது ஒரு என்ன சொல்ற டெவலப்பிங் ஏரியாவாக இருந்தாலும் ஒரு ஷுவராக சொல்லலாம், ஒரு 2 yearsல வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இது மாறிடும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 yearsல நீங்கள் ரெடி பண்ணணும்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி இருக்கிற லேண்ட் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு பயங்கர ஒரு ரீப்பாக இருக்கும். ஓகேங்களா? கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக எடுக்கணும்னு பார்க்குறீங்களா? இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் வேறு எதுவுமே இல்லைங்க. எஸ்ஆர்எம் காலேஜ் இங்கேருந்து 11 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் 5 கிலோமீட்டர்ஸ். அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 3 கிலோமீட்டர்ஸ். ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் பப்ளிக் ஸ்கூல் 3.5 கிலோமீட்டர்ஸ், எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் 6 கிலோமீட்டர்ஸ், வேலம்மாள் வித்யாஸ்ரம் 5 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஸ்ரீமா வித்யாலயா 5 கிலோமீட்டர்ஸ். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிரைமரி ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. தென் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. தென் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் 10 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், உங்களுக்கு தேவையான என்ன சொல்கிறது நெசசரி க்ராசரிஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கும். நீங்கள் சென்னையோட மெயின் ஏரியாவுக்கு கனெக்ட் பண்ணுற எல்லா ஒரு சென்டர் பாயிண்டாக இது இருக்கும். இங்கேருந்து நீங்கள் கூடுவாஞ்சேரி போனீங்கன்னா நீங்கள் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் அவுட்டோர் ஸ்டேஷன் வெளியூர் போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸில் வந்து 30 to 45 மினிட்ஸில் நீங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிடலாம். என்ன சொல்கிறது, நீங்கள் இங்கேருந்து கூடுவாஞ்சேரி ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ராவல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் 10 மினிட்ஸுக்கு ஒரு தடவை வந்துட்டு போகுது. ஷேர் ஆட்டோஸ் இருக்குது, 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஷேர் ஆட்டோ வந்துட்டு போகுது. ஸோ இது உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இப்போ இருக்கும். ஃப்யூச்சரில் ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இது மாறிடும். ஓகே கைஸ், கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் வந்து பாருங்கள். சீக்கிரமே உங்கள் பிளாட்ஸை புக் பண்ணுங்கள். ஏன்னா நாள் போக போக லேண்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களால் பிளாட்டை புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ண 10 daysல உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் லீகலாக கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்துருவோம். 30 daysல ஃபுல் அமௌண்ட் நீங்கள் கட்டினதுக்கப்புறம் பிளாட்ஸ் உங்களுக்கு தான். தேங்க்யூ.